ஆணையம் மீது இன்னைக்கு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பா வாக்கு திருட்டு அப்படின்ட்டு நிறைய அளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் இன்னைக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையம்? இது இப்ப நேற்று கிடையாது, பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். தேமுதிக ஆரம்பித்து 20 வருஷம் இது மாதிரி பல விஷயங்களை நாங்களும் சந்திச்சிருக்கோம். பல கேஸ் நாங்களும் ஃபைல் பண்ணியிருக்கோம். தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து முறையிட்டிருக்கோம். ஆனால் எதுக்குமே எந்த பலனுமே இல்லையே. இப்போ கூட நடந்து முடிந்த எம்பி எலெக்ஷனில் கூட விருதுநகர் தொகுதியில் பகிரங்கமாக பல்வேறு தவறுகள் நடந்தது. அதே மாதிரி மீதி இருக்கின்ற 4 தொகுதிகளிலுமே தேர்தல் விதிமுறைக்கு மீறி பல்வேறு வகையில் செயல்பட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் போய் தேர்தல் ஆணையரிடம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நமக்கு என்னன்னு தான் இருந்தாங்க. இதுதான் உண்மை நிலை. அப்போது இந்த குற்றச்சாட்டு என்பது அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வி மாதிரி தான் இது. இதை ராகுல் காந்தி அவர்களும் மத்திய அரசில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி இப்போ பூகம்பரம் ஆக்குறாங்க. பீகார்லேயும் இது மாதிரி நிதிஷ்குமாரோடைய முதல்வர், துணை முதல்வராக இருக்கார், அவர் சொல்கிறாரு இது இந்தியா முழுக்க தான் இருக்குதுங்க. தேர்தல் நேரத்தில் பல விதிமுறை மீறல்கள் நடக்குது, வாக்கு திருட்டு நடக்குது. அது மட்டும் இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது கண்கூடா நடக்குது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. எந்த தேர்தல் ஆணையோ இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்தாங்கன்ற கேள்வி நான் கேட்குறேன். நாங்களும் தான் 20 வருஷமாக எல்லா தேர்தலையும் சந்திக்கணும், நியாயமாக உண்மையாக கடத்தில் இறங்கி கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாற்றி கள்ள ஓட்டு போட்டு எப்படியோ ஜெயிச்சு அது வெற்றிங்கிறாங்க. இது உண்மை, இது நடப்பது உண்மை. அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் இந்தியாவில் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு தீர்ப்பாக வந்தால் தேர்தல் ஆணையத்தையும் நீதி அரசர்களையும் நான் கேட்டுக்கிறேன். அப்படி ஒரு ஜெனுயினா ஒரு நல்ல தேர்தல் வந்தால் அதை தேமுதிக வரவேற்கும். விளக்கம் கொடுத்துட்டீங்க. இருந்தாலுமே கூட இது தேமுதிக யாரோட கூட்டணி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. அந்த புகைப்படம் திமுக எதிர்ப்பா மாறுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் தெளிவாக நேற்று அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு அவார்டு ஃபங்க்ஷனில் பெண் ஆளுமை அப்படின்னு அரசியல் ரீதியாக எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. அப்போது சுதீஷ் அது பேசுகிறப்போ ஏற்கனவே பெண் ஆளுமையாக அரசியலில் இருந்தவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு அவங்க பொதுச் செயலாளராக, இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவராக வராங்க அப்படின்னு 2 பேரையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. மறுநாள் பார்த்தா நாங்கள் 2 பேரும் இப்படி கை காட்டுற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் எல்லா இடத்துலையும் பகிரப்பட்டது. அதை எடுத்து சுதீஷ் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் பகிர்ந்தார். அதுதானே ஒழிய வேற ஒன்று. நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், கேப்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன் மானசீக குரு என்று திரையுலகில் இருந்த போதும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகும் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கார். அதனால தான் ஜானகி அம்மா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் இன்னைக்கு கேப்டன் கையில் கொடுத்து 2005 நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த வாகனத்தில் தான் தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்தார். அந்த வண்டியினுடைய நம்பர் 2005, கட்சி ஆரம்பிச்சது 2005. அதுதான் கேப்டன் சொல்வார், இது எழுதப்பட்டது, இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அப்போ கேப்டன் மாநாட்டில் சொன்னார். அதுக்கு அடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த காது கேளாத பள்ளிக்கு பண உதவி, உணவு கேப்டன் பிறந்த நாளுக்கு தந்துகிட்டு இருக்கோம். இது பல வருஷமாக எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் கூட ஒரு வாட்டிக்கும் அந்த ஸ்கூலுக்கு போய் எந்த நிதியோ உதவியோ வழங்கலை. ஆனால் கேப்டன் பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் ஓப்பனாக சொல்கிறார், என்னுடைய மானசீக குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனால தான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு கேப்டனை உலகமே இன்னைக்கு சொல்கிறாங்க. எங்கள் தலைமை கழகத்தில் வேறு ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான். அப்படி நாங்கள் பகிரங்கமாக அதை ஏற்றுக்கிட்டோம். அதே மாதிரி என்ன தலைமை அலுவலகத்தில் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இன்றைக்கி நீங்கள் அரசியல் துறையில் இருக்கீங்க, உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்கள் பெண் ஆளுமைகளை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கிறீங்கன்னு அப்போ என்கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன், அரசியலில் பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான்.
நான் சொல்லணும்னா அம்மையார் இந்திரா காந்தியை சொல்லலாம், மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம், வேறு யார் வேணாலும் சொல்லலாம். ஏன் நான் அவங்களெல்லாம் சொல்ல? அவங்களும் வடநாட்டுக்காரர்கள். அவங்க பிரைம் மினிஸ்டராக ஒருத்தர் சிஎம்மாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட் எந்த ரிலேஷனும் இல்லை, லிங்க்கும் இல்லை. ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் கட்டுக்கோப்போட சீரும் சிறப்புமாக ஆளுமை மிக்க பெண் முதல்வராக அவங்க ஆட்சி செய்தாங்க. எனவே என் அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய ரோல் மாடல் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு எப்போவோ நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். அதனால தான் அந்த ஃபோட்டோஸ் கம்பேரிசன் வந்தது. அதனால் இதை நாங்கள் விரும்பி போடல, இது சோஷியல் மீடியாவில் வந்தது. இது ஓரியன்டாக ஒரு கேள்விங்க. அதாவது நம்ம மானசீக குருவாயத்திற்கு தொடர்ந்து அவர் வரையில் பயணிச்சிங்க. ஆனால் திருமாவளவன் எம்ஜிஆர் கொடுத்த கருத்துக்கு தேமுதிக இதுவரைக்கும் மௌனமாக தான் இருக்காங்க. அதிமுக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கருத்து கூட பதிச்சிருக்காங்க. ஆனால் தேமுதிக இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்படின்னா திமுக கூட்டணி ஏதாவது போன வாய்ப்பு இருக்கு. இப்போ பாருங்க, ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்ல முடியும். அவங்க சொல்கிற கருத்துக்களை என்கிட்ட நீங்கள் பதில் எதிர்பார்த்தா அது தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆயிடும். அதுக்கான விளக்கத்தையும் அவர் நேற்று கொடுத்துருக்காரு. எதுக்கு சொன்னோம், எது மாற்ற, அதுக்கான விளக்கம் என்னன்றது சொல்கிறார். இப்போது சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிற கருத்துக்கு கேள்வி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு பதில் என்னிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. அதை பற்றி நான் கமெண்ட் சொல்லவும் மாட்டேன். நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டேங்க. ஆட்சியில் பங்கு என்பதை தேமுதிக வரவேற்கிறது. ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரே கட்சிக்கிட்ட இருக்கிறதுனால இவ்வளோ சுதந்திரம் வாங்கி இந்த 50-60 வருஷம் என்ன பெரிய டெவலப்மெண்ட் பார்த்தோம். அப்போது கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் அந்த ஆட்சியில் பங்கு பகிர்ந்தளிக்கும் போது யாரும் தப்பு செய்யலாம் கேட்கலாம். மக்களுக்கு இதெல்லாம் குறை இருக்குன்னு எடுத்து காட்டலாம். எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்யும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பலமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கு நிச்சயம் அமையும். கூட்டணி ஆட்சி என்பதை தேமுதிக வரவேற்கிறது. இந்த புகைப்பட விவகாரம் தொடர்பாக நேற்று இந்த புகைப்படம் வெளியான பிறகு பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டது. மூத்த பத்திரிகையாளர்கள் சென்னையிலிருந்து விஜய் தன்னோட மாநாட்டில் விஜயகாந்தோட படத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு கருத்தாகவும் அவங்க உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லை, நான் தான் இப்போ சொல்கிறேன்ல, கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலையும் சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்கார். அது மாதிரி அறிவிக்கிட்டோம். எங்கள் அரசியலில் வரலாற்றில் எங்கள் அரசியல் முன்னுதாரணம் கேப்டன் தான். அவர் தான் எங்கள் மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும். அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும். எங்கள் மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமாக படம் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க பேனரு போஸ்டர் மட்டும் சமூக வலைதளத்தில் பயன்படுத்துவதை நாங்கள் இல்லை, எங்கள் கடைக்கோடி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் அரசியல் கட்சி, அவங்க ஒரு அரசியல் கட்சின்றப்போ கேப்டனை மானசீக குருன்னு அறிவிக்கிட்டோம், நான் போடுங்கன்னு சொல்கிறேன்.